உங்க சத்துருக்கள் உங்களுக்கு பெருகி இருக்காங்களா? அதையே நினைச்சு கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க. துன்மார்க்கனுடைய முடிவு சமாதானம் இல்ல, அழிவு. நீதிமான்களை கால்களை கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். உங்களுக்கு தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 119:95, துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பக்தன் சொல்றான். காத்திருந்தாலும் அவனுடைய முடிவு சமாதானம் இல்லை. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். பயம் உங்களுக்கு வேண்டாம். அவருடைய சாட்சிகளை, அவருடைய அற்புதமான பக்தர்கள் எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பதை தியானித்து பாருங்க. விசுவாசம் பெருகும். அற்புதம் பெற்று நீங்களே சாட்சி சொல்வீங்க, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த காலை வேளையில் சொல்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொல்றேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.